நண்பர்களுக்கு வணக்கம். படித்ததில் பிடித்தது நெஞ்சமடி நீ எனக்கு பகுதி 13. ஒரு வாரம் என்று திட்டமிட்டு போன பிக்னிக் 3 நாட்களில் அந்தோ பரிதாபமாய் முடிந்து போய் அனைவரும் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தனர். ஊர் திரும்பி அந்த 11 மணி நேரத்தில் அனைவரும் பேசிய வார்த்தைகளை எண்ணிவிடலாம். அப்படி ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் பயணம் நிகழ்ந்தது. அருளாவது 1-2 வார்த்தைகள் பேசினான். வானதி கடைசி வரை வாய் திறக்கவே இல்லை. மாலதிக்கு மிகவும் சங்கடமாய் போய்விட்டது. காலை விடிந்ததும் விடியாததுமாய் மாலதியை தேடி வந்தாள் வானதி. என்னடி ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் இப்படி செவந்திருக்கு? ஏதும் பேசாத, போதும், எல்லாம் போதும். நம்ம கிளம்பலாம், இப்பவே கிளம்பலாம். என்ன வாணி ஆச்சு? பிளானெல்லாம் பக்காவாக போட்டு தானே வந்தோம். இப்போது சடனாக கிளம்பணும்னா என்னடி அர்த்தம்? எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். இப்போ நம்ம போகிறோமா இல்லை நான் மட்டும் போகட்டா? அப்படி ஒரு வானதியை இதற்கு முன் மாலதி பார்த்ததில்லை. காரணம் ஏதும் சொல்லாமல் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அழுகையை மட்டுமே பதிலாக சொல்லி கொண்டிருந்தாள். என்ன ஏது என்று விசாரிக்க அருளை தேடினாள். அவன் கன்னத்தில் வானதியின் 4 விரல்களும் பளிச்சென்று தெரிய ஏதோ வரம்பு மீறிய விபரீதம் நடந்துவிட்டது என்று மட்டும் புரிந்து கொண்டு அணியும் மாலதியும் அதற்கு மேலே இழுக்காமல் சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடும் செய்தனர். ஒரு வழியாக சென்னை வந்ததும் வானதி பிடிவாதமாய் மாலதியின் வீட்டிலேயே தங்கிவிட்டாள். இரவு வானதி உறங்கிவிட்ட பின் அணியும் மாலதியும் தொலைபேசியில் அருளை தொடர்பு கொண்டு விசாரணை கமிஷன் ஒன்றை தொடங்கினார்கள். முதல் நாள் இரவு நடந்தவற்றை அப்படியே ஒப்பித்தான் அருள். உண்மையில் வானதியின் இத்தனை பெரிய கோபத்திற்கு என்ன காரணம் என்று அருள்மொழிக்கும் தெரியவில்லை. அவனால் யோசிக்கவே முடியவில்லை. நாங்களும் பார்த்தோமே, அன்னைக்கு ஃபுல்லாக நல்லா தான் இருந்தா, ஏன் இவ்வளவு கோபப்பட்டா? மாலதி வானதியிடம் தனியாக பேசி பார்த்தாள். வானதிதான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. அடிச்சாளாடா? என்னால் நம்பவே முடியல. வானதி அடிச்சிட்டத உன் கன்னத்தில் அவ்வளோ அழுத்தமாக பதிஞ்சிருக்கு. அவ அடித்தது கூட வலிக்கல அணி. அவ பேசாமல் இருக்கிறது தான் தாங்கிக்க முடியல. அருள் குரலில் லேசாக ஒரு விம்மல் தெரிந்தது. இதற்கு மேல் பேச வேண்டாம் என்று அத்தோடு முடித்து கொண்டனர். மறுநாள் காலை அணி மட்டும் ஆஃபீஸிற்கு கிளம்பினான். மாலதிதான் வானதியுடன் இருப்பதாக சொல்லிவிட்டு வீட்டிலேயே இருந்தாள். வெகுநேரம் சென்ற பிறகுதான் வானதி விழித்தாள். மாலதி அவளுக்கு டீ போட்டு கொடுத்தாள். இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்தனர். சொல்லு. டீ கோப்பையை கையில் வைத்திருந்த வானதி நிமிர்ந்த கேள்வியோடு மாலதியை பார்த்தாள். சொல்லுன்னா சொல்லுன்னா சொல்லுன்னு அர்த்தம். ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை. மாலதிக்கு எரிச்சலாக இருந்தது. ஒன்றும் சொல்லாமல் எழுந்து குளிக்க சென்றாள். அவள் செல்வதை வெறித்து பார்த்து கொண்டிருந்த வானதி தான் நிறுத்தி வைத்திருந்த அழுகையை மீண்டும் தொடர்ந்தாள். அழுது அழுது ஒரு வழியாக ஓய்ந்து அந்த களைப்பில் டேபிள் மீது தலை வைத்து அப்படியே தூங்கினாள் வானதி. மாலதி அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணி அப்படியே விட்டுவிட்டாள். மதியம்தான் ஒரு வழியாக எழுந்தாள். அதற்குள் அருள்மொழி 6 முறை கைபேசியில் மாலதியை அழைத்திருந்தான். வானதி இஸ் ஓகேனா? அவ சாப்பிட்டாளா? ஏதாவது சொன்னாளா? மாலதிக்கு அருளை நினைத்து வருத்தமாக இருந்தது. அப்படி என்னதான் நடந்தது 2 பேருக்கும்? தூங்கிக் கொண்டிருந்த வானதியை லேசாக தட்டி எழுப்பிவிட்டாள். வாணி, சாப்பிட்டு அப்புறம் படுத்துக்கோ. எந்திரிச்சு மூஞ்ச கழுவிட்டு வா. கண்ணை கசக்கி கொண்டு விழித்த வானதி மாலதியை பார்த்ததும் அவள் மீது சாய்ந்து கொண்டு விம்மி அழத் தொடங்கினாள். ஆறுதலாக அவள் தலையை கோதிவிட்டாள் மாலதி. என்ன ஆச்சு வானதி? சொன்னாதானடி தெரியும். அருள் அருள் என்கிட்ட விசும்பல்களுக்கு நடுவில் பேச திணறினாள். மாலதி ஒரு கிளாஸில் தண்ணீர் பிடித்து கொடுத்தாள். அதை வாங்கி குடித்த பின் தொடர்ந்தாள். என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தார். மாலதிக்கு சிரிப்பும் கோபமும் ஒன்றாக வந்தது. இவள் என்ன நிஜமலும் லூஸ் ஆகிவிட்டாளா? என்னடி விளையாட்டு காட்டுறியா? அருள் யாரு? உன் புருஷன்தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டா எல்லா உரிமையும் இருக்குன்னு அர்த்தமாகிடாது மாலதி. எவ்வளோ புனிதமான விஷயம். என்கிட்ட என்னை நெருங்கி வரார்னா மனசில் காதல் இருக்கணும். முழுக்க முழுக்க காதல் இருக்கணும். 100% லவ் தான் இருக்கணும்.
அருளுக்கு லவ் இல்லைன்னு சொல்ல வரியா? ம், அருளுக்கு தானா? இருக்கலாம், லவ் இருக்கலாம், யார் மேலே வேணா இருக்கலாம். அப்படி மனசுக்குள்ளே வேற யாரோ இருக்கும்போது என்கிட்ட வரார்னா அது லவ் இல்லை, லஸ்ட். யூ டோன்ட் நீட் இட் அண்ட் ஐ நெவர் வில் அலோ இட். மாலதிக்கு பொறி தட்டியது. ஆகா, இது லோகா. சிறுசேரி சரவணபவன் முழுவேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. சொடக்ஸோ கூப்பனில் தயவுசெய்து சுட சுட டீயை வாங்கி கொண்டு ஹெச்எஸ்பி டீயை போல வருமா என்று வந்து அமர்ந்தாள் மாலதி. எதிரே அனிருத், அருள்மொழி. பிஎல் கால் பண்ணாரு, ஏதோ ப்ரொடக்ஷன் இஷ்யூ போல என்று ஒரு கதை சொல்லிவிட்டு மாலதியும் ஆஃபீஸ் வந்திருந்தாள். வானதி வீட்டில் சொன்னவற்றை சொல்லிவிட்டு தான் டீ வாங்க சென்றிருந்தாள். அனிருத் கவலையுடன் கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். ச்சே, இந்த லோகா இருந்தும் பிரச்சனை செஞ்சா, போனதுக்கப்புறமும் பிரச்சனை செய்கிறா. சரியான பிசாசு. அனி, ஸ்டாப் இட். நீயும் ஏன் இப்படி பேசுகிற? தேவையில்லாமல் ஏன் அவளை இப்போ இழுக்கிற? அருள் அணியின் தொடையில் கை வைத்து அவனை நிறுத்தினான். அருள். அணி அருளை ஆச்சரியமாய் பார்த்தான். ஐ காண்ட் பிலீவ் திஸ். நீ என்ன அவளை சப்போர்ட் பண்ணுற? வானதி சந்தேகப்படுறது உண்மைதானா? இவர்கள் சண்டையை கலைக்கும் வண்ணம் மாலதியின் கைபேசி அலறியது. வானதி என்று சொல்லிவிட்டு ஃபோனை உயிர்ப்பித்தாள். சொல்லுடி. என்ன திடீர்னு? அருளை பாவமாய் பார்த்தாள். என்ன என்று சைகையில் அருள் கேட்க தலையை மட்டுமே ஆட்டினாள். சரி, நான் சொல்லிடுறேன். ஃபோனை வைத்துவிட்டு சொன்னாள். வானதி விழுப்புரம் போகிறாளாம், அம்மா வீட்டுக்கு. உங்களுக்கு சொல்லிட சொன்னா. அருள் தலையில் கையை வைத்து கொண்டு உட்கார்ந்தான். இப்போ வானதிக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க தான் அருள் பிரச்சனையே. அருள் புரியாமல் பார்த்தான். சாரி அருள், ஒரு வகையில் நானும் காரணம்தான். வானதிக்கு இருக்கிறது ஒரு மாதிரியான ஈகோ, ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங், ப்ளஸ் ஒரு சின்ன இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என்ன மாலதி, என்னென்னவோ பேசுகிற, பயமாக இருக்குது. சொல்கிறேன். ஆக்சுவலாக லோகா பற்றி அடிக்கடி நான் தான் வானதிக்கு சொல்லியிருக்கேன். அது அவள் மனசில் லோகா அருள் அப்படின்னு 2 பேர் பயங்கர லவ்வர்ஸ்ன்னு ஒரு இமேஜ் ரொம்ப டீப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போது அதே அருள் அந்த லோகாவை மறந்துட்டு அவளை லவ் பண்ணுறாரு அப்படின்னா அவளால் நம்ப முடியல. அவளை பொறுத்தவரை உங்கள் மனசில் லோகா இருக்கா. இப்படி ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் அவளுக்கு புரிய வைக்கணும். லோகா இல்லை, அந்த மனசில் வானதி தான் இருக்கான்னு. அருள்மொழிக்கு தலை சுற்றியது. அணி மாலதியை கேட்டான். இதில் ஈகோ எங்கிருந்து வர்றது? அதான் பொண்ணுங்க, எங்களுக்கு எதுவுமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும். வி ஷிப்ட் பி ட்ரீட்டட் ஸ்பெஷல். அதான் அவள் எதிர்பார்க்குறா. ஆனால் லோகா இருந்த இடத்துல நானா அப்படின்னு ஒரு சின்ன ஈகோ. அதான் அவளோட லவ்வை கூட சப்ரஸ் பண்ணி அருள் மேலே அட் அ டைம்ஸ் கோபத்தை உண்டு பண்ணுது. சில டைம் ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகுது. அருள் நிஜமாலுமே என்னை லவ் பண்ணுறாரான்னு ஒரு சந்தேகத்தை அவளுக்கு கொடுக்குது. இப்போ என்ன தான் நான் பண்ணணும்? இதுக்கு என்ன வழி தெரியல. ஒருவேளை அருளால் அவர் மனசில் வானதி தான் இருக்கான்னு ப்ரூவ் பண்ண முடிஞ்சா? இது சயின்ஸோ மேக்ஸோ இல்லை மாலதி, இட்ஸ் லவ். இதை எப்படி நான் ப்ரூவ் பண்ணுவேன்? எப்படி என்னால் முடியும்? அருள் பரிதாபமாய் கேட்டான். அணி ஆறுதலாய் அவன் தோளை பிடித்து கொண்டு அவனை தட்டி கொடுத்தான். அவ புரிஞ்சுக்குவான்னு நினைக்கல. அருள், நாம தான் புரிய வைக்கணும். இது இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருக்கேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. யாரால் அணி முடியும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது என்னால் முடியும். அவர்கள் மூவருக்கும் பரிச்சயமான அந்த குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தனர். பார்த்ததும் பார்ப்பவர்களை பைத்தியமாக்கும் அந்த மந்திர புன்னகையை உதிர்த்து கொண்டு அவர்கள் அருகில் வந்து உட்கார்ந்தாள் லோகா. வானதி விழுப்புரம் செல்லும் அல்ட்ரா டீலக்ஸின் சாயம் போன புஷ்பேக் சீட்டில் சாய்ந்திருந்தாள். ஒரு வழியாக அழுது அழுது ஓய்ந்திருந்தாள். அருள் மீது கோபம் வருவது இது ஒன்றும் முதன்முறையில்லை. ஏற்கனவே ஒரு முறை கிட்டத்தட்ட 3-4 வாரங்கள் பேசாமலே இருந்திருக்கிறாள். ஆனால் வீட்டை விட்டு சென்றதில்லை. இந்த முறை வானதியின் மனதில் சொல்லத் தெரியாத ஒரு பயமும் கோபமும் குடிகொண்டு அவளை வீட்டை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தது. வானதி வீட்டிற்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துவிட்டாளாம். வசந்தி குதி குதி என்று குதித்தாள்.
ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல எவ்வளோ நேரமாகும்? ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல எவ்வளவு நேரமாகும்? கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் கூட தான் அம்மா வீட்டுக்கு வரணும். இப்படி தனியாக வந்தா ஊர் என்ன சொல்லும்? என்னடி ஏதும் சண்டையா? என்னதான் சண்டைனாலும் நீ தான் பொறுத்து போகணும். அந்த தம்பி தங்கம், நீ தான் தப்பு பண்ணியிருப்ப. வானதி ஏற்கனவே கடுப்பில் இருந்தாள். சம்பந்தமே இல்லாமல் வசந்தி திட்டியதும் அவள் வசந்தியை மீது பாய்ந்தாள். ஏம்மா தொணன்னு என் உயிரை வாங்குற? கல்யாணம் ஆயிட்டா அப்படியே இந்த வீட்டை நான் மறந்துடணுமா? வந்தவளை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா? சும்மா கத்தாத. நான் எப்போ வேணா வருவேன், எப்போ வேணா போவேன். போய் எனக்கு டீ போட்டு கொண்டு வா போ, தலை வலிக்குது சொல்லிவிட்டு விடுவிடுவென்று தன் அறைக்குள் சென்றாள். ஏன் இப்படி எதற்கெடுத்தாலும் கத்துகிறேன்? அமைதி அமைதி. கட்டிலில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடினாள். ஒரு 5 நிமிடங்கள் அப்படியே இருந்தாள். கண்களை திறந்தபோது வசந்தி கையில் ஒரு டீ கப்புடன் வந்து நின்றாள். வானதிக்கு அவளை பார்க்க பாவமாய் இருந்தது. சாரிம்மா, ஏதோ ஒரு... அவள் முடிக்கும் முன் வசந்தி அவளை தடுத்தாள். இந்த டீயை குடிச்சிட்டு ரெஸ்டடு, ஈவினிங் பேசலாம். அவள் கையில் தந்துவிட்டு சென்றாள். இனிமேல் நிதானமாய் இருக்கணும், தனக்குத்தானே சொல்லிவிட்டு டீயை குடித்தாள். முழுதாய் 2 வாய் கூட குடிக்கவில்லை. மீண்டும் அந்த புதிய நம்பரில் இருந்து அழைப்பு வந்தது. யார்தான் இது, பார்த்துவிடலாம் என்று எண்ணி ஆன்சர் பட்டனை தொட்டாள். ஹாய், இஸ் திஸ் வானதி? வானதிக்கு அந்த குரல் எங்கோ கேட்ட மாதிரி இருக்கவே ஆர்வமானாள். யா, வானதி ஹியர். நீங்கள் யாரு? வானதி தன் டேட்டா பேஸில் இருந்த குரலின் சொந்தக்காரரை அலசி கொண்டிருந்தாள். உங்களை மீட் பண்ணணும். நானும் இப்போது விழுப்புரமில் தான் இருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா? வானதி மிரண்டாள். யார் இவள்? நான் விழுப்புரம் வந்தது மாலதிக்கு மட்டும்தானே தெரியும். நான் வீட்டில் இருப்பது வரை இவளுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், நான் வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் யார்? ஒரு சின்ன மௌனத்திற்கு பின் பதில் வந்தது. நான் லோகமாதேவி, லோகா. சற்று நேரம் முன்பு வானதி தனக்குள் செய்து கொண்ட சங்கல்பம் சற்றென்று காணாமல் போனது. ஹலோ, நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசணும்? எதுக்கு அனாவசியமாக எனக்கு கால் பண்ணுறீங்க? தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆகிடும். மறுமுனையில் ஒரு சிரிப்பு கேட்டது. என்ன ட்ரை பண்ணுற வானதி? ஏன் ஓவர் ரியாக்ட் பண்ணுற? லோகாவின் அந்த நக்கலான கேள்வி வானதியை இன்னும் சூடாக்கியது. ஹலோ மேடம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? உங்ககிட்ட பேச எனக்கு அவசியமில்லை. கெட் லாஸ்ட். ஃபோனை கட் செய்துவிட்டு அந்த ஃபோனை தூர தூக்கி எறிய ஓங்கினாள். சேச்சே, 8000 கொடுத்து ஆசையாசையாய் வாங்கிய ஃபோன் ஆயிற்றே. மெத்தை மீது போட்டாள். உடனே சென்று குளித்தால் தேவலாம் என்று நினைத்து குளியலறைக்குள் புகுந்தாள். குளித்து முடித்து வெளியே வந்த வானதியின் கைபேசியில் அவள் எதிர்பார்த்த மிஸ்டு காலோ மெசேஜோ இல்லை. கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனால் இந்த லோகா பொல்லாதவள், வீட்டிற்கே வந்தாலும் வருவாள். அவள் விழுப்புரத்தில் என்ன செய்கிறாள்? பலவாறாக யோசித்து கடைசியில் கோவில் போகலாம் என்று முடிவு செய்தாள். சென்ற முறை பிறந்த நாளுக்கு மாலதி அவளுக்கு அளித்த மயில் நில சுடிதாரை எடுத்து அணிந்து கொண்டாள். அம்மா, கோவில் போயிட்டு வரேன். சமையற்கட்டில் இருந்து கரண்டியுடன் வெளியே வந்தாள். சாப்பிடாமலா? அதற்குள்ளாக வானதி வாசல் வரை சென்று விட்டாள். பரவாயில்ல, வந்து சாப்பிட்றேன். என்ன கோவிலுக்கு போற? தனியாவா? வானதி வெளியே சென்று கேட்டின் தாழ்பாலை நீக்கினாள். தனியாக தான் போகிறேன், காளியம்மன் கோவிலுக்கு தான் சொல்லிவிட்டு வசந்தியின் பதிலை எதிர்பார்க்காமல் விடுவிடுவென நடந்தாள். பாடாய்படுத்திய அந்த வெயிலில் பஸ் பிடித்து 1 மணி நேரத்திற்கு மேல் பயணம் செய்து திருவக்கூரை அடைந்தாள். என்னவோ வானதிக்கு சிறு வயதிலிருந்தே திருவக்கூரை மீது ஒரு ஈர்ப்பு. ஏதேனும் சொல்ல முடியாத சோகம் என்றால் அதனை திருவக்கூரை வக்ரகாளியம்மனிடம்தான் முறையிடுவாள். கோவில் வந்து சேர்ந்ததும் அம்மனை தரிசித்துவிட்டு பிரகாரத்தின் வெளியே வந்து உட்கார்ந்தாள். மனம் தெளிவாய் அமைதியாய் உணர்ந்தாள். அப்பொழுது அவள் கைபேசி அலறியது. மீண்டும் லோகா. ச்சே, நிம்மதியாக இருக்க விட மாட்டாள் போலிருக்கே. செல்லை அணைத்துவிட்டு கைப்பைக்குள் போட்டாள். அப்பொழுது அவள் தோள் மீது வளையல் அணிந்த ஒரு கை விழுந்தது. யார் என்று திரும்பி பார்த்த வானதி திடுக்கிட்டாள். அவள் அருகில் புன்னகையோடு அமர்ந்திருந்தாள் லோகா. வானதிக்கு பகீர் என்றது. இவள் என்ன பேயா பிசாசா?
எப்படி இங்கே வந்தாள்? லோகா சிரித்தாள். நான் பேயும் இல்லை பிசாசும் இல்லை, அப்படியே பார்க்குற. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளோதான். வானதி இன்னும் திடுக்கிட்டாள். நீங்கள் எப்படி இங்க? அவளை அறியாமலே லோகா மீது பயமும் மரியாதையும் வந்தது. மாலதியை எதேச்சியாக மீட் பண்ணேன், உங்களை பற்றி சொன்னா. உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. சரி, உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். எப்படியும் நீ எங்கே இருப்பன்னு உன்னை கேட்டால் சொல்ல மாட்ட. அதான் உன் கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உன் லொக்கேஷனை கூகுள் ஆல்டிடியூட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த சாம்சங்கை காட்டினாள். திருவக்கரை கோவிலின் வரைபடத்தில் நீல நிற புள்ளி மின்னிக் கொண்டிருந்தது. அருகில் வானதியின் பெயர் இருந்தது. சரியான தில்லாலங்கடியாக இருப்பா போல இருக்கே. வானதி மனதிற்குள் வியந்தாள். தில்லாலங்கடியான்னு இருப்பேன்னு பார்க்குறியா? இட்ஸ் ஜஸ்ட் டெக்னாலஜி, அவ்வளோதான். வானதிக்கு தலை சுற்றியது. இவள் என்ன மனதில் நினைப்பதை அப்படியே சொல்கிறாள்? லோகா வானதியின் கைகளை பற்றினாள். தப்பு பண்ணுற வானதி. அருள் இஸ் எ ஜெம். நீ அருளை சந்தேகப்படுற. வானதி சட்டென்று அவள் கையினை தட்டிவிட்டாள். பேசாத. அருளை பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. என்கிட்ட பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ப்ளீஸ் நீ போயிடு. அவள் கத்தியதை கேட்டு அங்கு அமர்ந்திருந்த அனைவரும் திரும்பி இவர்களை பார்த்தனர். வானதிக்கு கண்களில் கண்ணீர் வழக்கம் போல வந்து உட்கார்ந்து கொண்டது. ஐ எம் சாரி. உங்களுக்கு என்ன, உங்கள் அருள் நீங்கள் பேசலாம். ஆனால் என்கிட்ட ஏன் பேசுகிறீங்க? நீங்கள் போகலாம். லோகா விடவில்லை. மீண்டும் அவள் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். ஏன் சின்ன பிள்ளை மாதிரி கோபப்படுற வானதி? அதுவும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னமும் நான் அருளையோ இல்லை அருள் என்னையோ நினச்சிட்ருக்கோன்னு நீ நம்புறியா? இதில் நினைக்க என்ன இருக்குது? அதானே உண்மை. கோபம் வெடிக்கும் முகத்தோடு கண்களோடு லோகாவை பார்த்தாள். நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க வானதி. என் லைஃப்பில் அருள் இப்போ கொஞ்சம் கூட இல்லை. அது எல்லோருக்குமே தெரியுமே. காதலிச்சவனை ஏமாற்றி வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டவ தானே நீ? லோகாவின் கண்கள் கலங்கியது. மெதுவாக அந்த ஈரத்தை துடைத்து கொண்டு தொடர்ந்தாள். அப்போ அருள் மனசில் நான் இன்னும் இருக்கேன்னு நினைக்கிறியா? வானதி ஏதும் சொல்லவில்லை. அவள் மனதிற்குள் அருள் மீது காதலும் சந்தேகம் சேர்ந்துதானே வளர்ந்தது. ஒன்றும் சொல்லாமல் எழுந்து நடந்தாள். பின்னால் அமர்ந்திருந்த லோகா எழுந்தாள். நானும் அப்படித்தான் நினைத்தேன் வானதி. அருள் மனசில் நான் இல்லைன்னு எனக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரிஞ்சது. எப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? ஏதோ மந்திரத்தில் கட்டுண்டவள் போல நின்றாள். ஆமாம், அவளுக்கு அது வேண்டும். எத்தனை நாள்தான் நம்பிக்கை இளமையிலேயே காலத்தை ஓட்டுவது? அருளை பார்த்தாலே இந்த லோகாதான் தெரிகிறாள். அருள் மனதில் இந்த லோகா இல்லை என்று இவளே நிச்சயமாக கூறுகிறாள் என்றால். வானதி திரும்பினாள். தெரிஞ்சுக்கணும். உண்மையான காதல்னு எதுவுமே இல்லை. ஏன்னா காதல்னு சொன்னாலே அது உண்மையானது தான். எங்கள் காதல் உண்மையான காதல்னு லவ் பண்ணுறவங்க சொல்கிறது சாதாரணமான விஷயம். ஜஸ்ட் ஒரு எக்ஸிரேஷன். உலகத்திலேயே பெஸ்ட்டு நம்ம லவ்னு நினைக்க தோணும். நம்ம விரும்புகிறவங்க மட்டும் போதும். இந்த உலகத்தில் வேறு எதுவும் வேண்டாம்னு நினைக்க தோணும். உண்மைதான். காதல் அழகானது. நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் கூட அழகாக காட்டும். கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்தா தெரியும் அது முழுக்க முழுக்க உண்மை இல்லைன்னு. கதைகளையும் கவிதைகளையும் காதல் ஒரு இனிமை மட்டும் நிறைஞ்ச விஷயம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்படி இல்லை. அதுவும் நாம் இப்போ இருக்கிற சொசைட்டியில் காதல் கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயந்தான். வானதி குழப்பமாய் லோகாவையே பார்த்து கொண்டிருந்தாள். லோகா சொல்வது காதில் விழுந்தாலும் அவள் சொல்லும் அர்த்தம் முழுதாய் புரியவில்லை. நெஞ்சங்கள் விரைவில் மலரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.